பாண்டியன் ஸ்டோர் சீரியலில் அடுத்த வர எபிசோடில் நம்ம காந்திமதி இருந்துட்டு ராஜியை எங்கள் வீட்டு மான மரியாதை போகாமல் இந்த வீட்டுக்கே வந்து சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கா அப்படின்ற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கு அடுத்ததாக நம்ம சக்திவேல் இருந்துட்டு இதுதான் சான்ஸு அப்படின்னு சொல்லிட்டு ராஜி வந்து ஓடி போனானா அவங்க கண்ணில் பட்டிருந்தா இந்தாங்க உங்கள் வீட்டு பொண்ணுன்னு சொல்லி நம்மக்கிட்ட வந்து ஒப்படைச்சிருந்துருக்கணும். ஆனால் இவன் அப்படி செய்யாமல் ராஜியை இவனே கல்யாணம் பண்ணி இங்கே கூட்டிகிட்டு வந்திருக்கான். இவனெல்லாம் போய் பேரன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. அம்மா முறையில் சொத்து வராது அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீட்டு பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டு வந்து சொத்தை பங்கு போடலான்னு இவன் நினச்சி பிளான் போட்டுட்டு இருக்கான். இது தெரியாமல் இந்த குடும்பத்தை போய் பாராட்டி வேற பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி தப்பாக பேசுகிறாங்க. பாண்டியன் அங்கேருந்து எந்திரிச்சு போயிடுறாங்க. கோமதி இருந்துட்டு ராஜிக்கும் கதிரிக்கும் நான் தான் கல்யாணம் பண்ணி வச்சேன் அப்படின்ற மாதிரி நடந்த எல்லா உண்மையும் வந்து சொல்லிடுறாங்க. இதை கேட்டோன்னே என் பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வைக்க நீ யார் அப்படின்னு சொல்லிட்டு கோமதி கிட்ட சண்டை போட்டு முத்துவேல் சக்திவேலுன்னு சொல்லிட்டு எல்லாருமே அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அதுக்கு அடுத்ததாக பாண்டியன் கிட்ட போயிட்டு என்னை மன்னிச்சிடுங்க, இந்த விஷயத்த உங்ககிட்ட மறைக்கணும்னெல்லாம் இல்லை, ஆனால் மறைச்சிட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. புருஷன் பொண்டாட்டிக்குள்ள இப்படி ஒளிவு மறை இருந்தால் அதுக்கான அர்த்தமே வேற. இனிமேல் நீயும் நானும் சரியான புருஷன் பொண்டாட்டியே கிடையாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இதை கேட்டோன்னே கோமதி வந்து பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. அதோட இன்னைக்கான பிரம்ம முடிச்சிருக்காங்க.